மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். நான் ஒரு தேசத்தை பார்த்து அல்லது ஒரு ஜாதியை பார்த்து விடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாய், ஒரு தேசத்திற்கு விரோதமாய் நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு மனம் திரும்பினால், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதுக்கு நம்முடைய மனம் திரும்புதல் அவசியமான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இதை தான் இங்க வெளிப்படுத்துறார். இப்ப 2 தலைப்பு நான் சொன்னேன். மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம், மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமை ஒரு சாபம். அதே நேரம் அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி விட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், செவி கொடாமல் போனால் அது சாபமாய் மாறுகிறது.